கர்ஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ரொம்பவே பக்கத்தில் சரியாக சொல்லணும்னா ஒரு 6 மைல்ஸ் தள்ளி ஹைமார்ஸோட ராக்கெட்ஸை நாங்கள் இன்டர்செப்ட் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் எங்களோட எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம் மூலமா ஒரு ராக்கெட்டை இந்த இடத்துல ஜாம் பண்ணி நாங்கள் கீழே விழ வச்சுருக்கோம். இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு உக்ரைனால் ஏற்படக்கூடிய அந்த த்ரெட்டுன்றது அதிகமாக இருக்குது. ஸோ இதை ஒரு எவிடன்ஸாக நாங்கள் ஐநா சபையில் குறிப்பாக உலக அளவில் இந்த அட்டாமிக் ஏஜென்சிக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளுக்கும் நாங்கள் இப்போ ஒரு முறையீடை வைக்க போகிறோம்னு சொல்லிட்டு ரஷ்யா ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்க அதே டைமில் ராஸ்டாவ் ஆன் டான் பகுதியில் திரும்பவும் ஒரு ஆயில் ஃபெசிலிட்டிஸ் மேலே ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஆயில் பேஸ் மேலே உக்ரைனோட ட்ரோன் தாக்குதல் பண்ணப்பட்டதில் ரொம்பவே பெரிய இழப்பானது இப்போ ரஷ்யாவுக்குள்ளேயே வச்சு உக்ரைனால் ஏற்படுத்தப்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மேற்கு கரையில் நேற்று நைட்ல இருந்து இஸ்ரேல் பண்ணிட்டு இருக்க ஏர் ஸ்ட்ரைக்ல மல்டிபிள் கேஷுவாலிட்டிஸ்ன்றது இந்த வெஸ்ட் பேங்க் மேற்கு கரை பகுதிகளில் இப்போ ஏற்பட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான நிறைய விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்களுக்கு தமிழ் புக்ஸ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். நேற்று மாலை பொழுதுலேருந்து இஸ்ரேலோட தாக்குதல் வீரியன்றது ஹெஸ்புல்லாவோட பகுதிகள் மட்டும் இல்லாமல் வெஸ்ட் பேங்க் அது மட்டும் இல்லாமல் சிரியாவோட பார்டரில் ஒரு வெஹிக்கிள் அட்டாக்னு சொல்லிட்டு ரொம்பவே இப்போ தீவிரமடைய ஆரம்பிச்சிருக்கு. இது ஒவ்வொரு விஷயமா சொல்லணும்னா ஹெஸ்புல்லாவோட 15 இடங்கள் மேலே ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நேற்று இஸ்ரேல் இப்போ புதுசாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் ஒரு தாக்குதலை ஹெஸ்புல்லா பண்ணிடக்கூடாது. ஏன்னா மல்டிபிள் ஃப்ரண்ட்ஸில் இன்னும் அதிகமான ராக்கெட் லான்ச்சர்ஸை ஹெஸ்புல்லா கொஞ்சம் கூட பின்வாங்க வைக்கல. அதே இடங்களில் அவங்க மிசைல்ஸ்ன்றது இப்போ இஸ்ரேலை நோக்கி ரெடியாக வைக்கப்பட்டிருக்கிறதா ஒரு தகவலானது வெளியில் வந்திருக்கு. ஸோ அந்த பகுதிகளை நோக்கி இஸ்ரேல் முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட ஏர்ஃபோர்ஸை பயன்படுத்தி ஹை ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக்கை இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. நாளைக்கு ஒருவேளை திரும்பவும் இப்போ ஹெஸ்புல்லா இஸ்ரேலை அடிக்க வராங்கன்னா அந்த டைமில் இதனால அதிகமான டேமேஜஸ் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இஸ்ரேல் ரொம்பவும் தெளிவாக அவங்களோட கோஆர்டினேட்ஸை நோக்கி இப்போ குறி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சிரியா லெபனன் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஹைவேல ஒரு டார்கெட்டட் கில்லிங்கை இஸ்ரேல் அந்த வெஹிக்கிள் மேலே பண்ணுறாங்க. இதில் 4 முக்கியமான ஹெஸ்புல்லாவோட கமாண்டர்ஸ் கொல்லப்பட்டிருக்கலாம். ஃபீல்டு கமாண்டர்ஸ் என்ற பொசிஷனில் இருந்த இந்த 4 நபர்கள் இந்த ஒரு டார்கெட்டட் கில்லிங்கில் கொல்லப்பட்டிருக்கலாம்னு சொல்லிட்டோம் ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஹிக்கிள்ஸ் வர ரூட்ன்றது முக்கியமாக சிரியாவில் இருந்து ஈரான்ல இருந்து ஈராக் மூலமா ஈராக்ல இருந்து சிரியாவுக்கு வந்து சிரியாவில் இருந்து டைரக்டா லெபனனுக்கு வரக்கூடிய அந்த ஆயுதங்கள்ன்றது வரக்கூடிய முக்கியமான ரூட்ஸ் வெப்பன் ரூட்ஸ்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றத்தையும் தேடி தேடி இப்போ இஸ்ரேல் அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த பிரச்சனையானது லெபனன் இஸ்ரேல் பார்டரில் நடந்துட்டு இருக்கப்போ இவங்களுக்கான அந்த சோர்சஸ் எங்கெல்லாம் இருந்து வருது, இவங்களுக்கான ஆயுதங்கள் எங்க இருந்து வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஆயுதங்கள் வரக்கூடிய வழித்தடங்களையும் இப்போ இஸ்ரேல் குறி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே இஸ்ரேலோட டெரிட்டரிக்கு வெளியில் நடந்துட்டு இருக்கு. அவங்களோட எல்லையை தாண்டி நடந்துட்டு இருக்க விஷயங்கள். இஸ்ரேலுக்கும் வெஸ்ட் பேங்குக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதின்றது இப்போ ஒரு அடுத்த போர்க்களமாக மாற ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா நேத்து ஒரு நைட்ல மட்டும் 29க்கும் அதிகமான இடங்களில் இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட ஸ்ட்ரைக்கை பண்ணது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான சோல்ஜர்ஸை உடனே அனுப்பி ஒரு கிரவுண்ட் ஃபோர்ஸ் மூவ்மெண்ட்டையும் இந்த இடத்துல வெஸ்ட் பேங்க்ல பண்ணியிருக்காங்க. இதில் மல்டிபிள் அரெஸ்ட்ன்றது மட்டும் நடந்து இல்லாமல் குறைஞ்சபட்சம் இரட்டை இலக்கங்களில் இருக்கக்கூடிய அளவுக்காவது கேஷுவாலிட்டிஸ் இந்த இடத்துல வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய அந்த நபர்களுக்கு ஏற்பட்டுக்கலாம்னு சொல்றாங்க. ஐடிஎஃப் கிட்ட இருந்து என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆனது வந்திருக்குன்னா, இஸ்ரேல் நடத்தின அந்த ஒரு ஏர் ஸ்ட்ரைக்ல 5 டெரரிஸ்ட்டை நாங்கள் எலிமினேட் பண்ணியிருக்கோம். முக்கியமான ஒருத்தரோட பேரையும் கொடுத்திருக்காங்க, ஜிப்ரில் ஜசான் இஸ்மாயில். இவர் கடந்த நவம்பர் மாசம் தான் ஹாஸ்டேஜஸ் டீல் மூலமா இஸ்ரேலோட பிரசன்ல இருந்து திரும்பவும் விடுவிக்கப்பட்டாரு. இப்படி வெளியில போனதுக்கு அப்புறமா இஸ்ரேலுக்கு எதிரான நிறைய சதி வேலைகளில் ஈடுபடுறதா இவர் மேல ஒரு குற்றம் சாட்டப்பட்டு இப்போ அந்த ஏர் ஸ்ட்ரைக்ல நிறைய நபர்களோட சேர்த்து இவரும் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த நபர் இருந்த பில்டிங் மேல அந்த ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டப்போ அவர் கூட சேர்ந்து மொத்தமா 5 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. சோ ஒரு தாக்குதல்ல இந்த மாதிரி 5 கேஷுவாலிட்டிஸ் வரைக்கும் ஏற்பட்டு இருக்கப்போ இன்னும் 25க்கும் அதிகமான இடங்கள்ல இஸ்ரேலோட இந்த ஏர் ஸ்ட்ரைக்ன்றது இப்போ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. சோ கண்டிப்பா கேஷுவாலிட்டிஸ் கவுண்ட்ன்றது இந்த இடத்துல அதிகரிக்க போகுது. இன்னும் அந்த ஆபரேஷன் முடியல. இன்னும் இஸ்ரேல் வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் வச்சு வெஸ்ட் பேங்க்ல இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒட்டுமொத்தமா முடியறப்ப தான் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்களை வச்சு இந்த அட்டாக் ஆனது எந்த அளவுக்கு மோசமா இந்த பகுதிகளில் நடந்துட்டு இருக்குன்றது நமக்கு தெரிய வரும். ஸோ இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடுவில் இப்போ பிரச்சனையானது ரொம்ப தீவிரமாயிட்டு இருக்கு. அதே டைம்ல ஈரான் எப்போ அட்டாக் பண்ண போறாங்க? ஏன்னா இதை பத்தி நம்மளும் நிறைய விஷயம் பேசுறோம். புலி வருதுன்ற ஒரு கதையா தான் இது போயிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஈரான் அவ்வளவுதானா, ஈரான் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு.
இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியை ஈரானோட நிறைய குரூப்ஸ், அது மட்டும் இல்லாமல் IRGC அஃபிலியேட்டட் மீடியாஸ் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி ஒரு முக்கியமான டெசிஷனை IRGC எடுக்க போகிறாங்க. IRGC இந்த இடத்துல இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு தாக்குதலை அந்த நாளில் செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சில தகவல்கள் நடந்து வெளியில் வந்திருக்கு. நீங்கள் ஒரு டைம் லைன் எடுத்து பாருங்களேன். நீங்கள் நிறைய பேர் வந்து இதை கவனிச்சிங்களா என்னன்னு தெரியல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர், அமெரிக்காவோட பிரசிடென்ட் மற்றும் வைஸ் பிரசிடென்ட், இவங்க 3 பேருக்கு நடுவில் ஒரு டெலிஃபோனிக் கான்வர்சேஷன் நடந்து போகுது. அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவோட சப்மரைன்ன்றது இந்த மிடில் ஈஸ்ட்டுக்கு வருது. இந்த 2 செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ் நடந்ததுக்கு அப்புறமா இஸ்ரேலோட அந்த அஃபென்சிவ் ஆபரேஷன் காசாக்குள்ளேயும் சரி, இல்லை இந்த பக்கம் லெபனானுக்குள்ளேயும் சரி, ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. இது எத்தனை பேர் கவனிச்சிங்கன்றது தெரியல. அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த இடத்துல மேஜரான ஒரு பிளான், இந்த இடத்துல மேஜரான ஒரு பிளாட்ன்றது இந்த இடத்துல டெப்ளாய் பண்ணப்பட்டிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக அமெரிக்காவோட எலெக்ஷன்ஸ் முன்னாடி இஸ்ரேல் முடிஞ்ச அளவுக்கு ஹமாஸையும் இல்லை லெபனானோட ஹெஸ்புல்லாவையும் அடிக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான வேலைகளில் தான் இப்போ ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணுற மாதிரி லெபனானுக்குள்ள அடிக்கிறதா இருக்கட்டும். ஏன்னா வெஸ்ட் பேங்க்ல இது வரைக்கும் வரலாற்றில் இப்படி ஒரு ஏர் ஸ்ட்ரைக் நடந்ததில்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரே நைட்டில் ஏர் ஸ்ட்ரைக்கை இப்போ இஸ்ரேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மிடில் ஈஸ்டில் டென்ஷன்ஸ் ஆனது எப்படி போயிட்டு இருக்கப்போ, அங்கே ரஷ்யாவை பார்த்தோன்னா ரஷ்யாவை உக்ரைன் எந்த வழிகளெல்லாம் ப்ளீட் பண்ண வைக்க முடியுமோ, எப்படியெல்லாம் ரஷ்யாவை வழிக்கு வர வைக்க முடியுமோ, அது எல்லாத்துக்குமான முயற்சிகளை இப்போ எடுத்துகிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ கர்ஸ்கில் வந்து பெரிய அஃபென்சிவ் ஆனது பெருசாக நடக்கல. ஏன்னா ஒரு ஸ்டேல்மேட் கண்டிஷன் தான். இவங்களாலையும் முன்னாடி போக முடியல, அவங்களாலையும் பின்னாடி வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த ஒரு கண்டிஷன் ஆனது சில இடங்கள் அஃபென்சிவ் ஆனது நடத்தப்பட்டாலும் பெரிய கெயின்ன்றது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இன்னும் இந்த கர்ஸ் பகுதிகளில் கிடைக்கல. இதுக்கு நடுவில் திரும்பவும் ராஸ்டோவாண்டன் பகுதியில் இருக்கக்கூடிய அட்லாஸ் ஆயில் ரிஃபைனரியை உக்ரைன் இன்னைக்கு அவங்களோட ட்ரோன் ஸ்ட்ரைக்கை வச்சு அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு அதிகாலையில் கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான ட்ரோன்ஸ் ஆனது அந்த ஒரு ஆயில் பேஸை நோக்கி உக்ரைனால ஏவப்பட்டிருக்கு. அதில் 4க்கும் அதிகமான ட்ரோன்ஸை இன்டர்செப்ட் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு ராஸ்டோவாண்டன் அந்த பகுதியோட கவர்னர் ஒரு கிளைமை வச்சாலும் விஷுவல்ஸை பார்க்குறப்போ கண்டிப்பாக அப்படி ஒரு விஷயம் நடக்கல. 3 இம்பேக்ட் ஆனது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆயில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் மேலே, எண்ணெயை சேகரித்து வைக்கக்கூடிய அந்த பகுதிகள் மேலே நடத்தப்பட்டதில் ஒரு பெரிய தீயானது இப்போ ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கம்ப்ளீட்டாக இந்த ராஸ்டோவ் ஓப்லாஸ்ட் ஆயில் ரெஃபைனரியை ரஷ்யா இழந்தாங்க. அந்த ஆயில் ரெஃபைனரி எந்த அளவுக்கு பெருசுன்னு பார்த்தோன்னா 15 வருஷம் ஆச்சு அந்த ஒரு இடத்த மட்டுமே ஃபிசிக்கலாக கட்டி அதை ஆப்ரேஷனில் கொண்டு வரதுக்கு ரஷ்யாவுக்கு. ஆனால் வெறும் 7 நாளில் உக்ரைன் அதை ஒரு ட்ரோன் ஸ்ட்ரைக்கை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒட்டு மொத்தமாக ஆப்ரேஷனல் கூட இல்லை, அதை இழந்துட்டோன்ற ஒரு நிலைமைக்கு இப்போ ரஷ்யா தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ இப்போ ரஷ்யாவை மிலிட்டரி வைஸ் பெருசாக வீக் பண்ண வைக்க முடியலனாலும், இல்லை மிலிட்டரி வைஸ் ரஷ்யாவை பின்வாங்க வைக்க முடியலனாலும், ரஷ்யாவோட இந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம், ஏன்னா ஆயில் தான் வந்து இப்போதைக்கு மேஜராக ரஷ்யாவோட எக்கானமி ரன் பண்ணிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் ஆயிலில் வந்து இந்தியா, சைனா போன்ற பெரிய நாடுகளுக்கு கொடுத்தாலும், ஏன்னா அதிகமாக கன்சியூம் பண்ணுற நாடுகளுக்கு கொடுத்தாலும் இன்னமும் ரஷ்யாவோட அந்த ஆயில் சப்ளைஸை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸால் கம்ப்ளீட்டாக கட் பண்ண முடியல. ஏன்னா இந்தியாவும் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்லிட்டாங்க, சைனாவும் எப்படியா இருந்தாலும் இந்த அமெரிக்காவோட பேச்சை கேட்டு இந்த ஆயில்ஸ் எல்லாம் வாங்க போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கப்போ அதில் அடித்தா கண்டிப்பாக ரஷ்யாவை நம்மளால் பின்வாங்க வைக்க முடியும். ரஷ்யாவோட ஆயில் ரெஃபைனரிஸ், ரஷ்யாவோட சோர்ஸ் ஆஃப் இன்கமாக இருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வளத்தை அடிக்கணுன்றதுல இப்போ உக்ரைன் ரொம்பவே குறியா இருக்காங்க. இவங்க அடித்தது எல்லாமே இந்த டாப் 10 ரஷ்யாவோட டாப் 10 ஆயில் பேசஸ் இல்லை ஆயில் ரெஃபைனரிஸாக இருக்கக்கூடிய கடந்த ஒரு 3 மாசமாக தொடர்ந்து குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல உக்ரைனோட மோட்டோ ரஷ்யாவை எந்த அளவுக்கு கிரிப்பிள் பண்ண வைக்கணும், அவங்களோட எக்கானமி எப்படியெல்லாம் அடிவாங்க வைக்கணுன்ற அந்த ஒரு குறிக்கோள் ரொம்பவே தெளிவாக தெரியுது. இதை ஒரு பெரிய விஷயமா நினைக்கிறப்போ, ஏன்னா ரஷ்யாவோட ஆயில் ரெஃபைனரிஸ் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு இருக்கப்போ அது ரஷ்யாவுக்கு மட்டுமே ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது. திடீர்னு நிறைய ரெஃபைனரிஸ் இல்லைனா ரஷ்யாவோட அந்த ஆயில்ன்றது மார்க்கெட்டில் நின்றுச்சுன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய அந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸை அது ரொம்பவே மோசமாக அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது எக்கானமியை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாது, உலக அளவில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகளுக்கு இது ஒரு பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இப்போ இதை விட பெரிய விஷயமா மாறி இருக்கிறது என்னன்னா ஹைமார்ஸ் தான். ஹைமார்ஸை பொறுத்த வரைக்கும் உக்ரைன் யூட்டிலைஸ் பண்ணுறதுலே அமெரிக்கா கொடுத்த வெப்பன்ஸ்லேயே அதிகமாக உக்ரைனால் பயன்படுத்தப்பட்டு ஆரம்பத்திலிருந்து இப்படி ஒரு ராக்கெட்டை நம்ம ஏவனா கண்டிப்பாக இதனால் நமக்கு வெற்றி கிடைக்கும்னு சொல்லிட்டு உக்ரைன் நம்பி ஏவிட்டு ஒரு ராக்கெட் சிஸ்டம், MLR சிஸ்டம்னு சொல்லலாம் இந்த ஹைமார்ஸை. அப்படிப்பட்ட இந்த ஹைமார்ஸ்ன்றது கர்ஸ்க் நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்குல்ல, ஏன்னா இப்போ பஃபர் ஜோனாக இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடந்துட்டு இந்த இடத்துக்கும் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கும் வெறும் ஒரு 45 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை விட ரொம்ப ஷார்ட்டர் டிஸ்டன்ஸாக அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்லேருந்து வெறும் 7 மைல் தொலைவில் ஒரு ஹைமார்ஸ் ராக்கெட் லான்ச்சரை இப்போ ரஷ்யா இன்டர்செப்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணான்னு சொல்லியிருந்தாலும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட்டை வச்சு இந்த மிசைலை கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணாமல் அது கீழே விழுந்து அதோட ஃபங்க்ஷன்ஸை அது இழந்து கீழே விழுந்ததுக்கப்புறமா அதை இப்போ திரும்ப எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை ஒரு எவிடன்ஸாக கொடுக்க போகிறதும் சொல்லியிருக்காங்க. நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம், ஏன்னா இதை வந்து நிறைய பேர் வந்து இப்போ சமீபத்தில் நடந்திருக்க ஒரு விஷயம். இது யூகேவோட டெலகிராஃபில்
லைவ் அப்டேட்டில் இதை காமிச்சிருக்காங்க. இதுதான் அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட். ஸோ இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது உண்மை. இன்னும் நிறைய மீடியாஸ் வந்து இதை கவர் பண்ணலை. மேபி இதுக்கப்புறம் வரப்போகிற டைமில் இன்னும் ஒரு நாள் கழிச்சு இல்லை 2 நாள் கழிச்சு இந்த ஒரு விஷயமானது ரொம்ப பெருசாக மாறலாம். உண்மையிலேயே ரொம்ப சீரியஸான ஒரு விஷயம். ஹைமார்ஸ்ன்றது இந்த இடத்துல அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் பக்கத்தில் ரஷ்யாவில் இன்டர்செப்ட் பண்ணப்பட்டுச்சுன்னா, இன்கேஸ் நாளைக்கு மேபி ஆக்சிடென்டலாக ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டில் ஒருவேளை உக்ரைன் அதை டேக் ஓவர் பண்ணி எடுத்தாலும், ரஷ்யா இந்த இடத்துல இந்த எவிடன்சஸ் எல்லாத்தையுமே வச்சு உலக நாடுகள் மத்தியில் அமெரிக்காவோட வெப்பன்ஸை பயன்படுத்தி தான் உக்ரைன் இந்த இடத்துல அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரோட ஒரு கோ டு ஹெட், ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கான அந்த ஒரு பாசிபிலிட்டிஸும் இந்த இடத்துல இருக்குது. இப்போது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஏன்னா ஃபுல் ஸ்கேல் வாருக்கும் ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனுக்கும் நிறைய வித்தியாசங்களானது இருக்குது. நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவ்மெண்ட்ஸ், நிறைய ஸ்ட்ராட்டஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ன்றது இந்த இடத்துல வாரில் ஏற்படும். ஸோ ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரை உக்ரைன் மேலே ஏற்படுத்துறதுக்கான எல்லா ஒரு க்ரீன் சிக்னல்ஸையும் இப்போ உக்ரைனே கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் உக்ரைனுக்கு இப்போ இந்த அளவுக்கு பேரை கொடுக்கக்கூடிய அந்த தாக்குதல்கள், இப்போ ரஷ்யாவை அடிக்கிறதுன்றது உக்ரைனுக்கு உலக அளவில் ஒரு பெரிய பேரை கொடுக்கும். ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு நாட்டை உக்ரைன் அடிக்குதுன்றது வெளியில் ஒரு பெரிய நியூஸாக மாறினாலும், இது எல்லாமே நாளைக்கு உக்ரைனுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கான அந்த பாசிபிலிட்டிஸ்ன்றது ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஆர்கே.